ஆவுடியார் கோயிலில் யாரு இந்த அமைச்சர்? யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால இவர் அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க திமுகவில். சார், அதாவது நீங்க எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது தவறுன்னு சொல்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் லீக்கேஜ் ஆனதில் வச்சு தான் நாம் அந்த செய்தி சொல்கிறோம். அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகாரில் இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுதுல்ல, ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்கள் தான் வெளியிட்டிருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? அதே எங்களுடைய கேள்வி சார். அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகியே இல்லையா, எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, நீங்களும் இப்போ தான் ஒளிபரப்பு போட்டுவீங்க, அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க அழுத்தம் வந்தா. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க, நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர். பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலை ஆகியிருக்காரு, சில வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் என்ன குற்றவாளி? சரித்திர பதிவேடு குற்றவாளி. சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா? சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திரிந்தான்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க? சிசிடிவி கேமரா இருக்குது, எங்களுங்கிறாங்க. அது பெரிய கல்லூரி, இன்றைக்கு தமிழகத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரியிலேயே இன்றைக்கு சிசிடிவி கேமரா இயங்கலை. அப்படி சிசிடிவி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? இவர்களும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவர்களும் உண்மை மறைக்கிறாங்க. இன்னொன்று, சிசிடிவி கேமராவும் அதில் சுமார் 70 கேமராவில் 57 தான் இயங்குதா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ என்ன உங்கள் பத்திரிகையில் பார்த்து இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் உண்மையாக மறைக்கிறாங்க. இன்னும் வரல, முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல. எஃப்ஐஆர் முழுமையாக கிடைக்கல. ஒரு பேரை போட்டு இதில் மேலும் பல பேர் இதில் இணைந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக கிடைக்கல. முழுமையாக கிடைத்த பிறகு அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். மந்திரி சாப்பிட்ட மாதிரியும் துணை மேயர் சாப்பிட்ட மாதிரிலாம் காட்சியில் வந்ததில்ல. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதே மாதிரி இப்போ மகளிர் ஆணையை அவங்க பார்த்துட்டு வரும்பொழுது காவல்துறை காவல்துறை மிரட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாங்க, நான் எதை சொன்னாலும் மறுக்கிறாங்க. முன்னாடி அமைச்சர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்ப பார்க்குறாங்க. இதையெல்லாம் ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி அவர் கட்சியிலே இல்லைங்கிறாரு. கட்சியிலே இல்லாதவர் எப்படி பவள விழாவில் எப்படி போய் கலந்து கொள்ள முடியும்? கட்சியில் இல்லாத ஒருவர் எப்படி போய் பவள விழாவில் கலந்து கொள்ள முடியும்? ரெண்டாவது, அவர் முரசொலியிலே வந்திருக்குதா சொல்கிறாங்க, எனக்கு கிடைச்ச தகவல். அடுத்தது அமைச்சர் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றதாக தகவல். இதெல்லாம் சொன்னால் மறுப்பாங்க. அதனால தான் நான் மக்களிடத்திலே விட்டுட்டேன். ஊடகமும் பத்திரிகையும் நியாயமான இந்த கருத்தை வெளிப்படுத்தணும். உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை வரவேற்கிறோம். அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய அதிமுக முன்னெடுத்த போராட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டி இருக்காரு. பாராட்டிட்டார் அப்படின்னு என்ன? விஜயுடைய கட்சியுடைய சேர்ந்த பெண்கள் அதை போஸ்ட் அடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இப்போ இணைஞ்சு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இணைஞ்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. அதாவது எல்லா கட்சிகளுமே மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் கட்சி. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வான என்பதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் அதிமுக இருக்குது. பல கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஊடகத்திலையும் பத்திரிகையும் தினந்தோறும் செய்தி வந்துட்டு இருக்குது. இன்னும் அதுக்கு துணைவேந்தரே நியமிக்கலையே. அதாங்க பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு.